லீலா, லீலா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நீ உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா இவன் போன் பேசுறவங்கிட்ட எல்லாம் சண்டை போடுறான், கிறுக்குன்னு தானே நினைச்சிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன பெருசா காரணம் இருக்க போது? உங்க சந்தேக புத்தி தானே காரணம். ஐயோ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்ல வந்த காரணமே வேற. ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. பொம்பளைங்க தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போன் பண்றது, நோட்டம் விடுறது, அசிங்கமா பேசுறது, இது மாதிரி நான் நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கேன். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். போன் இருக்குங்கிறதுக்காக வர்ற போனை எடுக்கிறது, பேரை சொல்றது, இதெல்லாம் சேஃப்டி இல்ல லீலா. லீலா, எவனாவது ஒருத்தன் போனை பண்ணுவான், எதையாவது பேசி நீ தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ள நுழையறதுக்கோ இல்ல திருடுறதுக்கோ வசதியா இருக்கும்ல. காலம் கெட்டு கிடக்குது. அதனாலதான் போன் விஷயத்துல நான் இவ்வளவு கவனமா இருக்கேன். வேணும்னா ஒண்ணு பண்ணலாங்க. என்ன? எதுக்கு இந்த போனால இந்த தொல்லையெல்லாம் வரணும்? பேசாம போனை கட் பண்ணிடலாமே. போனை கட் பண்ணிடவா? ஆமாங்க, தேவையில்லாம மனசுல இவ்வளவு கஷ்டத்தை வச்சுட்டு எதுக்கு மாசம் மாசம் இதுக்கு பில்லு வேற கட்டணும்? போனை கட் பண்ணிடுங்க. உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு ஆபீஸ்ல போன் இருக்கு, எவங்கிட்ட வேணாலும் பேசுவ. அதனாலதான் நீ இப்படி சொல்ற. இவ்வளவு சீக்கிரத்திலே உங்க புத்தி ஆரம்பிச்சிட்டீங்களே. பெரிய யோகிய மாதிரி பேசுறீங்க. பின்ன என்னடி, போனை கட் பண்ணலாம்னு சொன்ன உடனே நீ முந்தற. ஏன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாட்டிக்கணும் பயமா? உனக்கு தான் ஆபீஸ்ல போன் இருக்கு, எவங்கிட்ட பேசினாலும் எனக்கு தெரியவா போகுது. இதுக்குதான் உன்னால வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்க பேசுற விதமே சரியில்லை. இது பிரச்சனையில தான் முடிய போகுது. நான் ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்கேன், நீ தான் எல்லாத்தையும் பிரச்சனையா பாக்குற. நான் பிரச்சனையா பாக்குறேனா? சாப்பிட்டீங்களா? போய் படுத்துங்க. ஏய் நில்லுடி. என்ன? போன் பிரச்சனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்தேன். நீ என்னன்னா? இத பாருங்க, ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த போனு, நான் வேலைக்கு போறது, இந்த மாதிரி 100 விஷயங்களுக்கு நம்ம சண்டை போட்டாச்சு. ஆனா இந்த 100 விஷயங்களுமே நமக்கு பிரச்சனையே இல்ல. வேற என்ன பிரச்சனை? உங்க மனசு புத்தி, இதுதான் பிரச்சனை. நீங்க என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆனா அது உங்களால முடியாதே. மத்தபடி இந்த போனோ புண்ணாக்கோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. என்ன மனுஷன்! நீங்க அந்த பக்கம் முடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து. யார் நீங்க? வணக்கம் மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ரியல் சோப்புத்தூள் கம்பெனில இருந்து வரோம். நீங்க எங்க கம்பெனி ப்ராடக்ட்டை என்கிட்ட வாங்குனீங்கன்னா ஆஃபர் படி மார்க்கெட் ரேட்டை விட 30% குறைஞ்ச ரேட்ல நாங்க தரோம். இங்க கூட சோப்பு தூள் தீர்ந்து போச்சு. அம்மா வாங்க சொல்லியிருந்தாங்க. ப்ளீஸ் ஒரு பக்கெட் கொடுங்க. எதுக்கு? ப்ளீஸ் கொடுங்க மேடம். எங்க கம்பெனி ப்ராடக்ட் மார்க்கெட் புதுசுங்கிறதுனால ஃப்ரீ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கம்பெனிக்கு கணக்கு காட்டணும். வீட்ல உள்ள கரை படிஞ்ச துணி 4 எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுங்க. அதுல உள்ள கரை போற அளவுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ப்ளீஸ் ஓ, கொடுங்க. அப்படியா? உள்ள வாங்க. தேங்க்யூ மேடம். இந்தாங்க. இதுல கொடுங்க. துருப்பிடிச்ச கரையெல்லாம் நிறைய இருக்கு. பண்ணிடலாம் மேடம். டெஃபினட்டா இதுல உள்ள கரை போற அளவுக்கு நான் பண்ணி தரேன். என்னக்கா, யார் இவரு? சோப்பு தூள் வாங்க சொன்னீங்களேம்மா, வீடு தேடி வந்தாங்க. கடைக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டாமேன்னு பார்த்தேன். சரி வாங்க. ஏங்கா, யாரும் இல்லாதப்ப எதுக்கு இந்த மாதிரி ஆளை நடுவிட்டு கூட்டு வந்தீங்க? என்ன பழக்கம் இது? மன்னிச்சுக்குங்கம்மா, காலையில காசு கொடுத்துட்டு போனீங்க. கடைக்கு போலான்னா பிள்ளைங்களை எப்படி ஒத்தையில விட்டு போறது? அதனாலதான் வீடு தேடி வந்ததை வாங்கலாம்னு சரி, நினைச்சேன். சோப் பவுடர் வாங்கி வச்சுட்டு அனுப்ப வேண்டியதானே?
துரு பிடிச்ச கரையெல்லாம் எடுத்து தரேனாரு, அதனால தான் பாக்கலான்னு. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சரிங்கம்மா. அம்மா, குழந்தைங்களுக்கு பால் போடுற தீர்ந்து போச்சு, காசு கொடுங்கம்மா, வாங்கிட்டு வரேன். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தண்ணி கொஞ்சம். கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிங்க. ஜஸ்ட் 2 minutes மேடம். இந்தாங்க. யாரடி இவன்? இவர் சோப்பு பவுடர் போன் பண்றவனால வீட்டுக்கு வர வச்சு கொஞ்சிட்டு இருக்கியா? சார் நான் தான். என்ன தனியா இருக்கிற பொம்பளை கனெக்ட் பண்ணலாம்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் டீசென்ட்டா பிகேவ் என்னடி பண்ணுங்க. டீசென்ட்டா பேசுறது? போயா போயா குமாரியா போயா போயா. நாய் புண்ண மாதிரி போயா முதல்ல வெளியில. அதெல்லாம் உருப்படாதியா? உங்க முகத்துக்காக விட்டுட்டு போறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. வாங்க. ஏய், ஒரு கை ஒரு கால் போயிருக்க, இன்னொரு கை காலையாவது பத்திரமா பாத்துக்க. சார் நீங்க போங்க சார் ப்ளீஸ். எந்திரிங்க. தேவையா உங்களுக்கு? ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? தொடாதீங்க. ஹலோ, நான் லீலா பேசுறேன். சொல்லு லீலா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? என்ன விஷயம் லீலா, சொல்லு. உங்களை பத்தி தான். என்ன பத்தியா? ஆமா செல்வம், மாமா உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சக்தியை பத்தி தான். அவங்க உங்க மேல பிரியம் வச்சிருந்தோம், நீங்க பிடிவாதமா மறுத்துட்டீங்களாமே, அந்த தகவலை தான் சொன்னாரு. அதுக்கு என்ன? ஏன் செல்வம், எதுக்கு இந்த பிடிவாதம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா? லீலா ப்ளீஸ், இதே கேள்வியை பல பேர் என்கிட்ட கேட்டு கேட்டு நானும் பதில சொல்லி சொல்லி அழுத்து நொந்து போயிட்டேன். நீயும் மத்தவங்க மாதிரி இதே கேட்காத ப்ளீஸ். மத்தவங்க கேக்குறதும் நான் கேக்குறதும் ஒன்னா செல்வம்? உங்க நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? நீங்க எனக்காகவாவது கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். சக்தி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். உங்க மேல பிரியம் வச்சிருக்கிறவங்கள நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? லீலா, ஏற்கனவே நீ சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த கல்யாணம் ஏற்படுத்தின வேதனையை என்னால காலத்துக்கு மறக்க முடியாது. போதும், இன்னொரு தடவை வேதனைப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படி சொல்லாதீங்க செல்வம். ஒண்ணு தப்பா போனா இன்னொன்னு சரியா அமையக்கூடாதா? ஒன்னொன்னா சோதனை பண்ணி பாக்குற மனநிலைமையில நான் இல்ல லீலா. சூடுபட்ட பூனை மாதிரி இருக்கேன், புரிஞ்சுக்க. இல்ல செல்வம், நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். லீலா ப்ளீஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? முதல்ல தயவு செஞ்சு என்ன பத்தி யோசிக்கிறத விடு. என்னால அப்படி இருக்க முடியல செல்வம். என் மனசு குற்ற உணர்ச்சியால தவிக்குது. நீங்க எதுக்காக தனியா இருக்கணும்? உங்களுக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? விடு லீலா. இல்ல செல்வம், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதான்
ஹலோ 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 லீலா. பரவாயில்ல லீலா, பின்ன பின்ற. இது பாருங்க. நீ ஒண்ணும் விளக்கம் சொல்ல வேண்டாம். உனக்கு எதுக்கு கஷ்டம்? நானே விளக்கம் சொல்லட்டுமா? இல்லங்க, தயவு செஞ்சு நான் சொல்றேன் கொஞ்சம். வாய மூடுறே. நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த செல்வியை எத்தனை நாளா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா? உனக்காக வெயிட் பண்றானா? என்னச்சே, எதுக்காக நீ அவனுக்கு போன் பண்ணோம்? ஏன் அவன் நல்லா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா? யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கணும். அவன் மனசுல நீதான் இருக்கிறேன்னா வாயால சொல்லு. நீ நினைக்கிறியா? அப்படி சொன்னா நீ ஓடி போயிருவியா? நீங்க உலகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏய் நில்லுடி. நானா உளறேன்? நீதான் அவனோட போன்ல உளறிட்டு இருக்க. அதை விட பெருசா ஒண்ணு நான் உளரல. கடவுளே, என்னடி கடவுளே? நீ கல்யாணம் பண்ணிக்கலனா என் மனசு நிம்மதியா இருக்காது, உறுத்திட்டே இருக்குன்னு சொல்றியே. வேணா நீ அவன் கூட ஓடி போயிரு. நான் வேணா தூக்கல தொங்குறேன். 2 பேரும் சந்தோஷமா இருங்க. உங்க வக்ர புத்திக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு. ஆமா, எனக்கு தான் வக்கர புத்தி. கட்டின புருஷ கை கால் விளங்காம கிடக்குற நீ என்னடா முன்னாள் காதலுக்கு போன போட்டு வெண்ண மாதிரி உருகிட்டு இருக்க. இது என்ன புத்தி? உத்தம புத்தியா? புருஷன் இருக்கும் போது இன்னொரு புருஷனை தேடிட்டு இருக்கியே, இது என்ன புத்தி சொல்லு? உங்க ஈன புத்திக்கு இந்த மாதிரி தான் பேச தோணும். யாருக்கிட்ட ஈன புத்தி? பேசாம தூக்குல தொங்கிடுங்களே. நீங்க சொன்ன யோசனைதான். நீங்க தூக்குல தொங்கிட்டா நீங்க சொன்ன மாதிரி நானும் நிம்மதியா போய் செல்வத்தை கட்டிக்கலாம்ல. உங்க யோசனை தாங்க, நான் எதுவும் சொல்லலப்பா. மாணிக்கம், ஏலே வா வா எப்படிமா வா. இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நடராஜு, என்ன பாட்டி பார்க்க வந்தியா? வாண்ணே. மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நிர்மலா, புள்ள எப்படி அழைச்சு போயிட்டா பாரு. சிச்சு சிச்சு. செல்லம், மாணிக்கம், செல்வம் எப்படிப்பா இருக்கா? அவனுக்கு என்னம்மா, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலையறான். கடையிலேயே இருக்கான். நீ அவங்கிட்ட பேசினியாப்பா? என்னம்மா அவன்கிட்ட பேசுறதும் அருவி முன்னாடி நிக்கத்துறதும் ரெண்டும் ஒண்ணுதான். எல்லாம் தலையெழுத்துப்பா. சரி, நம்ம கேள்வி எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குமா. நம்ம வீட்டுல தான் இருக்கு. எப்பயாவது மகன் வீட்டுக்கு போயிட்டு வருது. உன் வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? பரவாயில்லம்மா. போய் பார்க்கலாம்டா. பாட்டி கிட்ட இரு கொஞ்ச நேரம். எவ்வளவுதான் இருந்தாலும் வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையாப்பா? என்னதான் நான் இவனை தூக்கி எடுத்து வச்சு கொஞ்ச நாளும் எப்பேரன்னு சொல்லி இவன் என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான் பாத்தியா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. வேற எது மாதிரிப்பா? அதுதான் நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேனே. இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஊர்ல இருக்கும்போது பாட்டி பாட்டின்னு உங்க பேர் தான் சொல்லிட்டு இருக்கான். என்னடி சிரிப்பு? இல்லம்மா, இவன் ஒரு பெரிய மனுஷன். இவன் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இப்படி விவாதத்துல இறங்குறீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். உனக்கு சிரிப்பா தாண்டி இருக்கும். ஏன்னா நீ இப்பெல்லாம் ரொம்பவே தெளிவாயிட்டியே. ஆமா, என்ன இருந்தாலும் நட்ராஜ் உன் பேரை இல்லாம போயிடுமா? இவன் என் பேரன்தான். சரி, நான் கிளம்புறேன். வரேம்மா. என்ன வேலைக்காமா? ஆமா, போக வேண்டாமா? நான் சாயங்காலம் கிளம்பணும். போற வழியில எனக்கு 2 டிக்கெட் சொல்லிடுறியா? என்னன்னு வந்த உடனே வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? ஏன் வைஃப பார்க்காம இருக்க முடியலையாக்கும்? ஆடா போனேனுல, நீ வேற. என்னன்னு? நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஒரே வீட்டுல இருந்தோம் எங்க 2 பேருக்கு நடுவுல கண்ணாடி சுவர் கட்டின மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? அவ இன்னும் மாணிக்கத்தோட பொண்டாட்டியா முழுசா மாறவே இல்லை. நீ நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாவும் இல்லை. அவளுக்கு அவளோட கவலை தனியா இருக்கு. பிறந்த வீட்டு கவலை. என்ன பண்றது? பெரிய சந்தோஷம் எல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ நடராஜன் இருக்கான், அவ்வளவுதான். நிஜமாவா? ஆமாமா.
நிர்மலாமா, நிர்மலாமா, நிர்மலாமா. என்ன முத்து, என்ன விஜயாமா, என்ன ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம சென்டர்ல ராமசாமிங்கிறவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? அவர் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அவரு உங்க ஒரு ஆள் பேச்சுக்கு தான் கட்டுப்படுவாரு. அதனால சீஃப் உங்களை கையோட கூட்டிட்டாரு சொன்னாரு. என்னப்பா இந்த நேரத்துல கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களே? இல்லம்மா, முக்கியமான பிரச்சனை. பத்திரமா கொண்டாந்து திரும்ப விட்டுறோம். என்னப்பா அது இந்த ராத்திரி நேரத்துல, அதுவும் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே? வண்டியில இருங்கண்ணே, இப்ப வந்துடுறேன். சரிம்மா. என்ன நிர்மலா இது இந்த நேரத்துல போறேங்கிற? அம்மா, ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட்டா போய் தானமா ஆகணும். எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கேன்னா, அதுவும் இல்லாம இந்த மாசத்துல இருந்து சம்பளம் வேற ஜாஸ்தி தரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. என்னப்பா சம்பளம் அது இதெல்லாம் சொல்லிட்டு சரிம்மா, இருக்கேனே. சம்பளத்தை விடு. என்ன நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே என் சின்சாரிட்டி கிடைச்ச மரியாதைமா. அதுக்காவது நான் போய் தானமா ஆகணும். அதுக்காக இந்த நேரங்கட்ட நேரத்துல அம்மா? ஆமா, குறுகிய காலத்துல யாருமே இவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் என் சின்சாரிட்டி கிடைச்ச மரியாதை தானமா அர்த்தம். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் போனாதான் என் பேரை தக்க வச்சுக்க முடியுமா? சரி, நீ போய் உள்ள படுத்துக்கோ. விஜயா மதா கூட வந்திருக்காங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் என்னன்னு பாத்துட்டு உடனே வந்துடுறேன். சரியா? நீ கதவு போட்டு படுத்துக்கோமா. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். இது பாரு, இது பாரு, இது பாரு, இது பாரு. பிடி 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 பிடி. இந்த இந்த இந்த. அம்மா, என்னம்மா ரொம்ப அலுப்பா வந்திருக்க? ரொம்ப வேலையோ? ஆமாம்மா, இன்னைக்கு ஸ்பெஷல் கேம்புக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அதுக்கு நான் தான் இன்சார்ஜ். அதான் ஒரு இடத்துல உட்கார முடியல. ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டியதா போச்சு. கால்லாம் ஒரே வலிமா, ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியாம்மா? ஆமா. என்ன சமைச்சு வச்சிருக்க சாப்பிடறதுக்கு? இல்லம்மா, காலையில இருந்து ஒரே மண்டை கனமா இருந்தது. இவ்வளவு நேரம் படுத்தேதாம்மா கிடந்தேன். 10 பத்தாததுக்கு முட்டி வலி வேற அதிகமா இருக்குமா. அப்படியா? ஆமா நிர்மலா, அதனாலதான் நான் சமையல் எதுவும் பண்ணல. வீட்லயும் ஒண்ணும் இல்லையேம்மா. ஐயோ, என்னம்மா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு? பாத்தியா நிர்மலா, 2 பேருக்கும் உடம்புக்கு முடியலன்னா அப்படியே சும்மாதான் கிடக்கணும் போல இருக்கு. நிர்மலா, நீ எப்படி ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. நான் சிவா ராமன்னு எங்கேயோ ஒரு ஓரமா உக்காந்துகிட்டு காலத்தை தள்ளி இருக்க வேண்டியவ. கடைசி காலத்துல நாம 2 பேரும் இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறோமேம்மா. நாம இருக்க வேண்டிய இடத்துல வேற எவ்வளவு ஒருத்தி உக்காந்துகிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நாம மட்டும் அங்க இருந்திருந்தா இந்த அளவுக்கு நாம சிரமப்பட வேண்டியது இருந்திருக்காதேம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாடி, இங்க வந்து உக்காந்துகிட்டு கைக்கும் பத்தாம வாய்க்கும் பத்தாம இந்த அளவுக்கு ஆயிப்போச்சடி நம்ம பொழப்பு. என்னடி அப்படி பாக்குற? நீ ஏமா இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? சென்னையில எல்லாம் மரியாதை கிடையாது, என்னால அங்க இருக்க முடியாது, அவமானமா இருக்கு, அப்படி இப்படின்னு சொன்ன. அப்படியே இப்படி பேசுற? நான் நம்ம நிலைமைய தானடி சொன்னேன். என்னம்மா பொல்லாத நிலைமை? இன்னைக்கு உனக்கு எனக்கு உடம்பு முடியல, அதனால சமைக்க முடியல. அதுக்கு என்ன இப்போ? இதெல்லாம் சமாளிக்க முடியாதா? அதுக்காக ஏன் சட்டுன்னு அப்படி பேசுற? சென்னையில இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படி இப்படின்னு. என்னடி பேசுற நீ? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இருக்கிற உண்மையை தானே சொன்ன. நீ சொல்றது எல்லாமே உண்மைதாம்மா. ஆனா உன்னோட மனோபாவம் தான் சரியில்லை. வசதியா இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணுன்றதுக்காக எல்லாம் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாதுமா. அங்க சகஜமா இருக்க முடியல, மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்குதுன்றதுக்காக தான் இங்க கிளம்பி வந்தோம். இங்க வந்த பிறகு இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்மளால சமாளிக்க முடியணுமா. அதுக்காக சென்னையில இருந்தா இப்படி எல்லாம் பிரச்சனை வராதுன்னு அப்படி இப்படி எல்லாம் பேசாத. என்னடி நீ? நான் இருக்கிற நம்ம மன கஷ்டத்தை தானே வாய் விட்டு சொன்னேன். இதுக்குதான்ப்பா மெத்த படிக்கவே கூடாதுங்கிறது.
இப்ப என்ன சமைக்கணும் அவ்வளவுதானே. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ நீயே ரொம்ப அழுத்து போய் வந்திருக்கேம்மா, பாவம் நீ. அம்மா, அலுப்பு களைப்பு எல்லாம் உடம்புக்கு மட்டும்தாம்மா, மனசுக்கு இல்ல. நான் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. என் பொண்ண நல்லா வளர்த்து ஆளாக்கணுமா. இப்பவே கை கால் வலி, உடம்பு முடியலன்னு என்னால சோர்வா உட்கார முடியாது. அப்படி நான் உட்காந்துட்டா என் பொண்ணை யாருமா காப்பாத்துவாங்க? எனக்கு இனிமே எல்லாமே என் பொண்ணு மட்டும்தாம்மா.